ஹலோ மக்களே, நீங்கள் வந்து என்கே கேமிங்னா உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 1 அதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கேம் வந்து நிறைய பேர் விளாட்ல, மோஸ்ட்லி நம்ம தான் விளாட போகிறோம், ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்டர்னல் இந்த கொஞ்சம் வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் மறக்காமல் பாருங்கள். இந்த பெயிண்ட் பிரச்சனை கேட்கவே இல்லைடா, போட அந்த பக்கம். அவ்வளோதாங்க. ஓகே, கேமுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட்ஸ்லாம் மட்டும் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன், உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக. இதுதான் கேமு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெவலப் பண்ணுறது தான் இந்த இது வந்து எப்படின்னா இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் கேம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் கான்செப்ட்டு. ஏன்னா நம்ம அதில் வந்து கேம் சென்டர் வைப்போம், இதில் சூப்பர் மார்க்கெட்டு, அதனால் நம்ம தான் டெவலப் பண்ணி ஆகணும். நிறைய தான் நம்ம இந்த சென்டர்லாம் நம்ம தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வச்சாச்சு. இப்போதைக்கு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிடலாங்க. கடையை ஓப்பன் பண்ணி வச்சு குப்பையில் போட்டு பக்கத்து கடைக்கு போக முடியும் பார்ப்போம். அங்கே போக முடியாதா? அடே, ஏன்டா அப்படி வச்சுக்கேன். போயிட்டு வரலாம்ல, என்ன தப்பு. சரி, ஓகே, இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகாது. இதுதான் நம்ம ஸ்டோர் தான், இதுவும் நம்ம ஸ்டோர் தான். அங்கேருந்து இப்போ தூக்கி லாக்கில் இருக்குது, இதை அன்லாக் பண்ணி ஆகணும். ஓகேங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. இனிமேட்டு கஸ்டமர்ஸ் வர வைப்பாங்க. இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து ஐஸ்கிரீம், அந்த ஃப்ரீசர் இருக்கணும். ஃப்ரீசர் வந்து $2000 கேட்குறான், $2000 கேட்குறான். எங்கேருந்து போவோம் $2000க்கு? அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலான்ட்டு முடிவில் இருக்கேன். ஓகே, இது இவ்வளோ ரேட்டில் விற்கிறீங்களாடா டே? எப்படா ஒரு பீஸு நான் வந்து இவ்வளோ வாங்கினேன்? ஒரு சூப்பர் மார்க்கெட் நான் எப்படி இவ்வளோ பண்ணுறது? கொஞ்சமாக நியாயமாக இல்லை? ஓகேங்க, ஸ்டோர் அன்லாக் பண்ணுறதுக்கு இவ்வளோ $1 கேட்குறானுங்க. பர்ச்சேஸ் பண்ணணுமா? இதை பாருங்கள், இதுதான் நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு. ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசர், அப்புறம் வந்து ராக் ஸ்டோரேஜு, இதெல்லாம் வாங்கினா நம்ம எக்ஸ்ட்ரா சாமான்ஸ்லாம் வாங்கி விற்கலாம். பட்டு இப்போதைக்கு நம்ம கையில் காசு இல்லை, அதனால் வாங்க முடியாது. இல்லை, இத்தனை பேர் வந்துட்டீங்க. சரி, ஓகே, வாங்குவோம். காசு கொடுக்காம இது என்ன பிரச்சனைனா, மீதி சில்லறை எப்படி கொடுக்குறதுன்னு சரியாக தெரியல. சில்லறது $24. என்ன ப்ரோ, இவ்வளோ தான் ஆர்டர் பண்ணுவீங்களா? சரி, எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போங்களேன். என்னப்பா காசு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க. இவ்வளோ தான் வாங்குறீங்க, சரி விடுங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வைக்கலாம். 24 ஓகே, கரெக்டாக. ப்ரோ, ஆனால் ரேட்டு கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. ஏன் ப்ரோ ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி போயிட்டாங்க? ஒரே மனசு கஷ்டமாக இருக்கு. ரேட்னா அவ்வளோ அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, இங்கே கஸ்டமர் வந்துட்டாங்க. கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்கப்பா. இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர்லாம் இருக்கிறது தான் வருவாங்க. இப்போனா இவ்வளோ வரான்னு. அதோட கேம் பிளேவும் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீக்கில் போடலாம் கண்டிப்பாக. ஐயோ, இவங்க தெரியாமல் சில்லறை வேறு அதிகமாக கொடுத்துப்பேனே. டே, ஏன்னா எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போக முடியாதா? சில்லறை அதிகமாக கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ரெண்டா பிடிக்கிங்க. சரி, கொடுங்க. ஓகே, $16.56. ஓகே, செக் அவுட் சக்ஸஸ். ப்ரோ, ரேட் அதிகமாக இல்லையே ப்ரோ. எப்படி ப்ரோ ரேட் அதிகமாக இருக்குங்க? ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி தலையில் கை வச்சுட்டு போகிறாரு ப்ரோ அவரு. சரி, வாங்க, இதை வந்து நம்ம ஆடு பார்த்து தான் எடுக்க முடியும், அதனால் இப்போதைக்கு இது வேணாம். இதனால் தூக்கி போட்டுற வேண்டியதான். போகும். ஓகே, இங்கே கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க, சமாளிக்க முடியல கொஞ்சம். ஓகே, வாங்க சீக்கிரம் காசு கொடுங்க. சூப்பர், இப்படி தான் வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு சூப்பர் மார்க்கெட் டெவலப் ஆகும். Day 1 மணி வந்து 10:30 மேலே ஆயிடுச்சு. சூப்பர்.
ஓகேங்க. இப்போ வந்து வருவாங்களான்னு எனக்கு தெரிஞ்ச டவுட்டாக இருக்குது. ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வைக்கணும். இப்போதைக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். ஓகே ஓகேங்க. டே முடிஞ்சிச்சான். இன்றைக்கி மட்டுமே நம்ம வந்து $113 சம்பாதிச்சிருக்கோம். டோட்டல் கஸ்டமர்ஸ் வந்து 10 கஸ்டமர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஓகேங்க, வந்தாச்சு, பார்த்தாச்சு. அண்டு இது வந்து இப்போ விடிஞ்சு போச்சு. கஸ்டமர்ஸ் வாங்கிக்காங்க. இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணிடலாம். ப்ரோ ரேட் அதிகமாக இல்லையே ப்ரோ. ஏன் ப்ரோ ரேட் இல்லை ரேட்டுங்குவீங்க? சரி விடுங்க. ஸ்டோரில் போய்ட்டு நம்ம ஆர்டர் போடணும். எல்லாத்துக்கும் ஒரு பீஸ் ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணணும். ஆட் டு கார்டு கொடுத்தோம்னா நம்ம அங்கே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. கையில் காசு இல்லையா? ஓகே இப்போ வந்து நான் வந்து ஒரு பாக்ஸ் போல் ரெண்டு பாக்ஸாக ஆர்டர் போட்டேன். அதை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து மைனஸ் பண்ணிட்டோம். இவ்வளோ ப்ளஸ் இல்லை, மைனஸ். இப்போ 3 பாக்ஸ் நமக்கு ஆர்டர் ஆகிடுச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. ஓகே ப்ரோ, இதான் லாஸ்ட்டு ஸ்டாக்கு. இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாங்க. புது ஸ்டாக்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. அந்த கேமோட செகண்ட் பார்ட்டும் நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்துடும். மறக்காமல் பாருங்கள். அண்டு வந்து நம்ம நேற்று வந்து 2 லைவ் பண்ணியிருந்தோம், அதையும் பாருங்கள். இப்போ அதுக்கான ஷார்ட்ஸ் ஒன்று போடுவேன், அதையும் பாருங்கள். அண்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து 150 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதத்துக்குள்ளே ரீச் பண்ணி ஆகணும். அதான் ஏம். ஓகே, ஒரு பாக்ஸ் வந்தாச்சு. ओपन करो, प्लेस करो. வந்தாச்சு, போய் போட்டாச்சு. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்துச்சு. ஓகேங்க, நம்ம போட்டுருவோம். ஓகே, எல்லாமே வச்சாச்சு. என்ன ப்ரோ கார்டு அசால்ட்டாக எனக்கு கையில் நின்றுட்டுறீங்க? காசு அட்டையை போட்டு போகிறோம் ப்ரோ. போங்க ப்ரோ. 3 ஆயில் கேன் ஆர்டர் பண்ணிக்காங்க. ஓகே, பாருங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கார் வரும் கையில். ஓகே, எல்லாமே ஆர்டர் போட்டேன். நீங்கள் இது ஆர்டர் போட்டுருக்கீங்களா? சரி, ஓகே. ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, ரேட் அதிகமாக இல்லை. நீங்கள் டென்ஷனாக ஆகாதீங்க ப்ரோ. பாருங்கள் ப்ரோ, ரேட் எவ்வளோ வச்சுருக்குங்கிறது. இப்போ தான் இன்க்ரீஸ் பண்ணுறேனே. ஓகே, அவங்க ரேட்டு தள்ள கை வச்சு தான் போகிறான். அவன் வந்தாலே ரேட்டில் தள்ள கை வச்சு தான் போகிறான். ரேட் அதிகமாக இருக்குன்னு. இப்போ $2.3 கொடுக்கணும். இது 1 2. ஐயோ ப்ரோ ஐயோ, சில்லறை அதிகமாக கொடுத்துட்டு விட்டேங்க. ஐயோ சில்லறை அதிகமாக கொடுத்து விட்டேனே. $1.2 தான் ப்ரோ கொடுக்கணும். அவசரப்பட்டு சில்லறை மறுபடியும் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கிறேன். ஐயோ, மறுபடியும் அதே பண்ணுறேன். முன்ன பின்ன கடையை பார்த்தா தானே தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? ஓகே, இதோட இந்த டேவும் முடியுது. டஸ்ட்பினில் போட்டுடலாம். ஏன்னா அப்புறம் தூய்மை இந்தியா பண்ணி வைக்க. ஏன் வர மாட்டேங்குதே? போகல, அடிச்சல தட்டி விட்ருவோம். ஓகேங்க, இதுக்கு வந்து ஃப்ரீசர் வேணும். இது ஃப்ரீசர் ஆர்டர் பண்ணலாம் அடுத்த வாரம். இல்லை செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்லலாம் ஃப்ரீசர்லாம் ஆர்டர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறத வச்சு சம்பாதிப்போம். ஓகே, 0.98. ஓகே, என்ன ப்ரோ இவ்வளோ தான் ஆர்டர் போட்டிருக்கீங்க? காயின் காசு இல்லையா உங்கள்கிட்ட? சரி, ஓகே.
நீ ரேட்டில் தலை கை வச்சுட்டு போடா $9 இருக்கே சூப்பர். நம்ம தான் இதுக்கான ப்ரைஸ்லாம் செட் பண்ணணும், அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகே, கம்மி பண்ணிடுச்சு. இப்போ தான் ஆட்டோ சூடு பிடிக்குது டெலிவரி சொல்லி. ரெவன்யூடு வந்து $46 வந்துருக்கு. நம்ம சில்லறை இப்போ கொடுத்துட்டோம். அண்ட் காடை நீட்டுறியாப்பா? சரி விடுப்போ, ரொம்ப உத்தமனாக இருக்க, பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கையில் வந்து $88.96 தான் இருக்குது. நம்ம பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நஷ்டம்தான். நிறைய ரேட் சேஞ்சஸ் வந்து அதிகமாக கொடுத்துட்டோம் கொஞ்சம் அவசரத்தில். அதையும் வாங்கிட்டு போயிட்டாங்க கை. இதே நம்ம தமிழ்நாடு இருந்தால் இவ்வளோ சில்லறை அதிகமாக கொடுத்துருக்கீங்க ப்ரோன்னு சொல்லி கையில் கொடுப்பான். இவன் நான் வாங்கிட்டு போயிட்டுருக்கலாம். ஏய் ஐயோ, ஆமாம் இப்போ தான் கரெக்டாக. ஓகே, மறுபடியும் அதிகமாக கொடுத்துட்டேன் பாருங்க சில்லறை. சரி சரி ஓகே. வச்சுக்க சில்லறை. அண்ட் ஃபுல் வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவை. அது எல்லோரும் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு போடுறோம், அதுக்காக பாருங்கள். ஓகேங்க. அப்புறமா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து இன்றைக்கி லைவ் வர முடியுமான்னு டவுட்டு தான் கொஞ்சம். ஓகே, அட்டு கார் கொடுத்துருவோமா? ஓகே, இன்றைக்கோட டே முடிஞ்சிருச்சு. அண்டு 4th டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. 4th டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐட்டம்ஸ் ஆர் ஆடடா. ஏய் என்ன நான் சொல்கிறேன்? ஓகே, வெயிட்டிங் ஃபார் கஸ்டமர்ஸ். பாருங்க, நானே ஸ்டாக்கை வேஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க. இன்னும் ஸ்டாக் இருந்திருக்கு, நானே அவசரமாக வைக்க மாட்டேன். 4 ஆயில் பாட்டில் இருந்திருக்கு, நான் போட்டு வைக்க மாட்டேன். சரி ஓகே, காசு கொடுறான். $5 அந்த எண்ணிக்கை வச்சு. ஐயோ சரி விடு, வச்சுப்போ. அடுத்தடுத்து பாக்ஸ் வந்துருச்சு, அதையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இதுவா? இந்த ஒன்று மட்டும் வைக்கணும்ல? சரி ஓகே. ஓகே, $5.19 என்ட்ரி. ஓகே, பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க. யார் மணி? ஒன்று எடுத்துகிட்டு ரேட் அதிகமாக இருக்குங்கிறத பற்றியாவ? சரியான ஏமாத்துக்காரி.
ஓகே, இப்போ நமக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பீஸ் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. அதையும் நம்ம எடுத்து மேலே வச்சுருவோம். வேடா ப்ளேஸ்டா. ஓகே, ஓகேங்க. நம்ம இன்னொன்று ஆர்டர் போட்டோம், அந்த ஆயில் பாட்டில். அதுவும் வந்துட்டு ஆயில் பாட்டில் தானே? ஆமாம் ஆமாம். ஓகே, எல்லாத்தையும் வச்சுருவோம். வேடா. ஓகே போ. ஐயோ, கஸ்டமர்ஸ் நீங்கள் விழுது வந்துட்டாங்க. போகலாம். சேஞ்ச் வந்து நம்ம $8.88 தரணும். ஓகே, $1 கொடுத்துருவோம். ப்ரோ கொடுங்க ப்ரோ, இன்னும் $1. ஓகே, கொடுத்தாச்சு. ஆட்டு வேலை சூப்பர். இதுமாதிரி கால் நிட்டிங்கன்னா இப்போ சேஞ்ச் தர மாட்டேன். ஏன் அப்படி இருக்கீங்க? இன்புட்டா டோட்டல் வேல்யூஸ் ஆர் ஆன் எலிமினேட்டர். ஓகே, அக்காட்ட கொஞ்சம் சுட்டுடலான்னு பார்த்தேன். சரி, நடக்கலை விடுங்க. $14.12. ஓகே. $1.36. என்ன ப்ரோ இவ்வளோ தான் கம்மியாக ஆர்டர் பண்ணிங்களா? பார்க்க ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. இப்படி தான் ஆர்டர் பண்ணுவீங்களா? சரி கொடுங்க. ஓகேங்க, நம்ம டே 5க்கு வந்தாச்சு. டோட்டல் ப்ரைஸ் ஓகேங்க. ஒரு கஸ்டமர் வந்துட்டான். சரி, ஓகே, பரவாயில்ல. 3 ப்ராடக்ட்ஸு சூப்பர். இப்படி தான் வந்து ஆர்டர் போடணும், ஒன்றும் தப்பு இல்லை. சாரி, $18.46 $10.46 தான் டாலர் கொடுக்கணும். ஓகே, கேஷா? ஓகே. கிவ் த சேஞ்சஸ். இன்றைக்கி மட்டுமே நம்ம 148 சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ தான் டே 5 ஸ்டார்ட் ஆகிருக்கு. யார் ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹலோ, நீ தானே ப்ரோ போனாட்டி வாங்கிட்டு போனேன், அதுக்குள்ளே கலையிடுச்சு. என்ன ப்ரோ நீங்கள்? சார் யார் 90? ஓகே, சேஞ்சு கட்ட. ஓகே, கட்டாச்சு. சேஞ்சுக்காக தான் கொஞ்சம் யோசித்தேன். என்ன சேஞ்சு மாற்றி கொடுத்துட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆகிடும். அதனால தான் நாம் கம்மியாக கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். அப்படியே நான் கொஞ்சம் $5 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். செக் அவுட் சக்ஸஸ். 20 ப்ரோ ஐயோ மாற்றி கொடுத்துட்டேன் ப்ரோ. ரீசெட்டு 10 1 விடணும். ஓகேங்க. ஆண்டி, என்ன ஆண்டி நீங்கள் ஒரு சில்லறை வச்சுக்க மாட்டிங்களா? ஓகே, 5.19. ஓகே, என்ன டாலர் கணக்கில் தான் இருக்குது. வெளிநாட்டில் காசா? ஓகே ஓகே. இது வரைக்கும் எக்ஸ்பென்சிவாக ஆர்ட்ரு நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை யாருமே வாங்கலை. கிட்டத்தட்ட எல்லாருமே 20 கிடையாது சொல்லப்போனால்
8, 15, 17 அந்த ரேஞ்சுக்கு 20, 40 பக்கம்லாம் தொடக்கூட இல்லை. சரி, ஓகேங்க. ஓகே, நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். இத்தனோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்டு பார்ட் 2 கூடிய சீக்கிரமாக வந்துடும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். See you later. Bye 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 bye.